ஹலோ. ஆ சொல்லலாம். ஊருக்கு போய் சேர்ந்துட்டியா? வந்துட்டேங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ம். நீங்கள் தான் என் கூட வரல. உங்களுக்கு உங்கள் சொந்தம் மட்டும்தான் முக்கியம். என் சொந்தம் முக்கியமே கிடையாது. அப்படி இல்லை, கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்கிறதுனால வர முடியல. உனக்கு தான் தெரியுமில்ல எவ்வளோ பிஸியாக இருப்பேன்னு. ஓகேம்மா, ஓகே வை, அப்புறம் கூப்பிட்றேன். சரி, ஓகே பாய். யாரு? நான் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன். பால் காய்ச்சணும், கொஞ்சம் சர்க்கரை தர்றீங்களா? ஓ, மேலே புதுசாக வந்திருக்கீங்களா? சரி வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. அப்புறம் பால் காய்ச்சறன்னு சொல்கிறீங்க, சர்க்கரை இல்லைங்கிறீங்க. ஏன் ஹஸ்பண்ட் அதெல்லாம் வாங்கி தரலையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகலையா? அப்புறம் ஏன் குங்குமம்லாம் இருக்கு நெத்தியில? அதுவா, ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேனா அப்படியே வந்துட்டேன். ஓ, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கரா? சரி இருங்க, சர்க்கரை எடுத்துட்டு வரேன். இந்தாங்க சர்க்கரை. ஐயோ, இதுலயே கொஞ்சமா தான் இருக்கு. இதை நான் எடுத்துட்டு போயிட்டா நீங்க எப்படி டீ போட்டு குடிப்பீங்க? ஏன் எங்கங்க, நான் ஒரு தாள் தான். மனைவி ஊருக்கு போயிட்டா. ஏன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இல்லை, அவங்க அக்கா பையனுக்கு காது குத்து. அங்கே எல்லாரும் லேடிஸாக வர்றதுனால எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம். நம்ம என்னத்தரா போனோம்னு நான் இருந்துட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கொண்டு போங்க. நீங்கள் பாலை போட்டு எனக்கு கொண்டு வாங்க. சரி. அது சரி, வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். தண்ணியெல்லாம் தர பழக்கம் இல்லையா? ஓ சாரி சரி சரி சரி, கோச்சிக்காதியா. தண்ணி எடுத்து வரேன், இருங்க. சரி சரி சரி, இல்லை தடுமாறிட்டேன் கொஞ்சம். சரி 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 சரி. ஐயோ, முதல்ல வந்திருக்கிய தண்ணி கீழே ஊற்றிருச்சே. இருங்க, நான் தவுள் எடுத்துட்டு வரேன். டவல் இருந்தாங்க. ரெண்டையுமே அங்கால கொடுத்துட்டீங்க. எப்படி நான் டவல் வாங்குறது? சரி, நான் தொடச்சு விடுறேன். அம்மா, என்ன பண்றீங்க? உங்களை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க கூடாது. ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆச்சு. நானும் என் முன்னாடியும் சந்தோஷமாக தான் இருக்கிறோம். நான் எதனால் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. உங்களை பார்த்த உடனே என்னுடைய நரம்புகள், உணர்ச்சிகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியல. சரி, 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒன்றும் தப்பு இல்லையே. உங்களுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் தான். நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். நான் இப்போ வர்றேன். உங்கள் ஒய்ஃபு ஊருக்கு போயிருக்காங்களே, எப்போ வருவாங்க? அவ கிடக்குறா. அவ வர்றதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகும். நம்ம தினமும் மீட் பண்ணுவோம். சரி, நம்ம டெய்லி மீட் பண்ணுவோம். இப்போ நான் வர்றேன்.
வீட்டில் தேடுவாங்க. Bye. ஓகே பாய். பாய் பூனைக்குட்டி. ஹாய். ஹாய், ஒன்னத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வா உக்காரு. ஆமாம், இன்னைக்கும் பால் கச்சேரியா? சக்கரை வேணுமா? சர்க்கரை வேணும் தான், ஆனால் உங்ககிட்ட தான் சர்க்கரையே இல்லையே. நானே சக்கரை தானே. நீ சர்க்கரையா? ஆமாம், என் பேர் சக்கரை. ஆனால் நிஜத்தில் நீ தான் சக்கரை. சர்க்கரை சர்க்கரை. ஏய், வா உட்காரு. என்ன ஒரு மாதிரியா சோகமாக இருக்கா? இல்லை, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் சொன்ன அதை நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னது, கற்பமாக இருக்கியா? விளையாட்டுக்கு தானே சொல்கிற, விளையாடாத இந்த மாதிரி விஷயத்துலலாம். என்னது விளையாட்டு காமிக்கிறேன்னா? சீரியஸாக தான் சொல்கிறேன். நான் செக் பண்ணி பார்த்தேன், வேணா நீயே பாரு. பாசிட்டிவ்னு தான் வந்திருக்கு. சரியா, கற்பத்தை கலைச்சிரு. என்ன சொல்ற? ஆமாம், நீ தானே சொன்ன 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அதனால தானே நம்ம அப்படி இப்படி இருந்தோம். இப்போ என்னடா கலைச்சிருன்ற? ஆமாம் நான் தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா சோத்துலேயும் விச வச்சிருவா. ஸ்ரேயா, என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஆனால் உனக்கு நான் என்ன வேணாலும் செய்கிறேன். எனக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். ஒரு 6 மாசம் எங்கேயாவது வெளியூர்ல போய் இருந்துக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் உன்னை தேடி வருவேன். நீ என்னை ஏத்துக்கிற? 10 லட்சம் ரூபாயா? சரி தர்றேன். ஆனால் 6 மாதம் இல்லை, 1.5 வருஷத்துக்கு என் கண்ணிலே படக்கூடாது. இங்கே இரு, எடுத்துட்டு வரேன். நான் ஒன்றும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னது எப்படி பயப்படுறான்? இவனை மாதிரி ஒரு 4 ஆளுங்களை ஏமாத்தினா நம்ம லைஃப்பில் நல்லா செட்டில் ஆயிடலாம். இதில் நீ கேட்டால் 10 லட்ச ரூபா இருக்கு. கிளம்பு. சரி, நான் வர்றேன். எங்கே இருந்தாலும் நானும் என் பிள்ளையும் உங்கள் ஞாபகமாக தான் இருப்போம். வர்றேன். காசை வாங்கிட்டு போயிட்டா, ஆனால் பொண்டாட்டி இருக்கும்போது வந்துட்டானா? ஐயோ, ரொம்ப மாட்டிக்கிறோமே. ஏன் வீட்டை காலி பண்ணா? ஐயோ, காலி பண்ணிடுவான், வீட்டை காலி பண்ணிடுவான். யார் நீங்க? நான் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கேன். பால் காய்ச்சணும், கொஞ்சம் சக்கரை கிடைக்குமா? சக்கரையா? வாங்க, தாராளமா வாங்கிக்கலாம்.